நமஸ்கார் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரின், வெல்கம் டு நாலேஜ் துனியா. விஷாரத் உத்ராத்தில் வந்து பஞ்சவடி போட்டுட்ருக்கேன். பஞ்சவடி மொத்தம் 1 to 25 வரைக்கும் இருக்குது. நான் வந்து 1 to 15 வரைக்கும் போடுறேன். இந்த 15 நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ஃபுல்லாக அதில் 8 மார்க் கிடைக்கணும். அதே போல் வந்து எஸ்ஏ ஃபுல்லாக போட்டுறேன். 4 எஸ்ஏவும் வரும், 4 டிப்பனியும் நான் போடுறேன். அதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சிட்டுனாவே இது மெயினாக இந்த பாடல் மாதிரி உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து பாடல் மாதிரி கொடுப்பாங்க. இந்த பாடலில் வந்து நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு இதை நீங்கள் படித்து பார்த்துட்டாவே, இப்போ திருஷ்டி அப்படின்னா பார்வைன்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்து என்ன கொடுத்துருக்கான்னு தெரிஞ்சால் அதை வச்சு கூட நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் எழுதலாம். அது ரொம்ப ஈஸி, 8 மார்க் எடுக்கலாம். இந்த 15 மட்டும் நீங்கள் பாருங்கள். இதுலேருந்து தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேர்வுக்கு வரும். இது வந்து ஃபஸ்ட் பேப்பரில் வருது. இது சரவணந்திகையில் நடத்திட்டு இருக்கோம். பேஜ் நம்பர் வந்து 220. एक बार अपने अंकों की ओर दृष्टि उसने डाली, उलझा गई वह हिंदू बीच में थी विष्णु की जाली। एक बार फिर वैदेही के देखे अंक अतुषण वे श नक्षत्र आरुदय ऐसे रक्ते शुभ भूषण वे. இந்த பாடல் வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக சந்திரபமும் பார்க்குறோம். நம்ம பிரசங்க சந்திரபை வியாக்கியம் பார்க்குறோம். यज्ञ पत्यांश राष्ट्र कवि श्री मैथिल चरण गुप्ती के पंचवटी नामक गंडक काव्य के दिया गया है. यज्ञ शूर्पणखा का கத்தன் ஹே. இந்த பாடல் வந்து எப்பயுமே இந்த பிரசங்க நம்ம 1 to 15 வரைக்கும் நடத்திருக்கோம். இது ஃபுல்லாக அந்த பாடல் வந்து இயற்றியவர் யாருன்னு சொல்லிட்டு அதை தான் வந்து அவருடைய நேம், ஆத்தர் நேம் வச்சு ஃபுல்லாக எழுதுகிறோம். அது யார்கிட்ட யார் பேசுகிறாங்கன்றது தான் இந்த பிரசங்களை வந்து நம்ம எழுதுகிறோம். இதே தான் வந்து எல்லா இதுலேயுமே வரும். அதை நல்லா நீங்கள் பார்த்துங்க. இந்த சூர்பனகா வந்து பேசுகிறது தான் இங்கே கத்தன்னா வந்து பேசுகிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. வக்கு லக்ஷ்மணன் சே யக்கு ககத்திக. சூர்பனகா வந்து லக்ஷ்மணன் வந்து பேசுகிறது தான் வந்து இங்கே பிரசங்களை கொடுத்துருக்காங்க. சந்தர்ப இந்த ஹெட்லைன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் எழுதுனா அது எழுதிட்டு அண்டர்லைன் பண்ணுங்க, உங்கள் மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். லக்ஷ்மணன் அவர் சூர்பனகா தோனும் ராத்திபர் தர்க்க விப்தர்க்கு கர் ரகேத்தே. அப்போ லக்ஷ்மணனும் சூர்பனகாவும் வந்து இரவு முழுவதும் என்ன பண்ணாங்க, அவங்க ரெண்டு பேர் வந்து விவாதம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. விப்தர்க் அப்படின்னா இந்த லக்ஷ்மணன் பேசுறது, சூர்பனகா ஒன்று பேசுறது, ரெண்டு பேரும் மாறி மாறி விவாதம் பேசிகிட்டே இருந்தாங்க. இத்தித்தே மே சுபக் ஹோனே லகா. அவங்க விவாதம் பண்ண வந்து காலையே விடிய ஆரம்பிச்சிருச்சான். சுபகனா வந்து காலைன்னு அர்த்தம். அப்போ இரவு முடிஞ்சு காலையே விடிய ஆரம்பிச்சு, அந்த மாதிரி அவங்க இப்போ விடியது கூட தெரியாமல் மாறி மாறி பேசிகிட்டே இருந்தாங்க. சீதாஜி குட்டிஸே பாகர் நிக்கலி. அப்போ சீதாஜி வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த குடிசையிலேருந்து வந்து வெளியில் வந்து வராங்க. சூர்பனகா அவர் லக்ஷ்மணன் தோனோக்கு சீதாஜிக்கு தேக்கா. உடனே அவங்க அந்த குடிசையிலேருந்து வெளியே வந்த உடனே சூர்பனகையும் மற்றும் லக்ஷ்மணனும் என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் வந்து சீதாஜி வந்து பார்த்தாங்க. தேக்கானா பார்த்தாங்க. சூர்பனகா கி பிரதீக்ஷா இஸ் பத்துமே வர்ணித்திகை. அப்போ சூர்பனகா வந்து எந்த எதிராக வந்து பேசுகிறாங்க. அதுதான் இந்த இதில் வந்து சொல்லியிருக்காங்க. விளக்கம் பார்க்குறோம். வியாக்கியா சூர்பனகா ने उषा को एक बार देखा, फिर सीता को देखा. சூர்பனகா ने உஷா அப்படின்னா வந்து சூரியன் அர்த்தம்னா, நம்ம சூரியனை வந்து ஒரு முறை வந்து மேலே பார்த்துட்டு ஏக்கு பார் ஒரு தடவை வந்து பொழுது விடிஞ்சிருச்சுல, அப்போ சூரியனை பார்த்துட்டு சூர்பனகா பார்த்துட்டு பிறகு சீதாக்கா தேக்கா. உடனே சூரியனை பார்த்து சீதாதேவி வந்து சூர்பனகா வந்து பார்க்குறாங்க. इसके बाद இதன் பிறகு உஷ்ணே ஸ்வயம் अपने அங்குக்கோ தேக்கா. அங்கு அப்படின்னா உடல்னு அர்த்தம். நம்ம உடலில் வந்து பார்ட்ஸு. அப்போ வந்து தன்னோட உடம்பு வந்து சூர்பனகா வந்து தன்னோட உடம்பு வந்து பார்க்குறாங்க. உஷ்கி திருஷ்டி ஆபுஷனு கே ஜால்கோ பார் கற்கே நகி ஜா சக்திகை. அப்போ சூர்பனகா வந்து
தன்னுடைய உடம்புல வந்து நிறையா வந்து நகை வந்து நிறையா அணிஞ்சிருந்தான். அழகாக தன்னுடைய நம்பர் அழகாக இருக்குன்னுட்டு அவள் எல்லா நகையும் என்ன பண்ணிடும் அணிஞ்சிருந்தாலாம். அதுதான் ஆபூஷணம் அப்படின்னா நகைகள், இந்த ஜுவல்ஸு எல்லாமே போட்டிருந்தா. அந்த போட்டதுனால என்ன பண்ணுறா, தன் உடம்பை பார்க்குறா. வகின் டிக்கி ரகு ககி பிறகு தன் உடம்பை பார்த்த பிறகு சூர்பனகா நீ சீதாக்கு தேக்கா. உடனே தன் உடம்பை பார்த்துட்டு சீதா தேவி வந்து பார்க்குறாங்க. சீதாக்கு அங்கோமி கோயிபி ஆபூஷன் நகி. ஆனால் சீதா உடம்புல வந்து எந்த ஒரு நகையுமே வந்து கோயிபி எந்த ஒரு நகையுமே வந்து போடலை. உஷ்ணி மாத்திர மங்கள் சூச்சக்கு ஆபூஷன் பகனேத்தே. ஆனால் சீதா அது எந்த ஒரு நகையும் அணியல. ஆனால் அவங்க உடம்புல என்ன இருந்தது அப்படின்னா வந்து மங்கள் அப்படின்னா வந்து தாலி மட்டும்தான், அந்த நகை மட்டும்தான் வந்து சீதாதேவி வந்து உடம்புல வந்து இருந்தது. பகனே அப்படின்னா அந்த கழுத்தில் வந்து தாலி மட்டும்தான் வந்து அணிஞ்சிருந்தாங்க. இன் தோடே ஆபூஷன் சே வே சுசோபித்து ஆனால் எந்த ஒரு நகை, ஆனால் எப்படி இருந்தாங்களாங்க சீதாது எந்த ஒரு நகையும் அணியலை. ஆனால் அவங்க வந்து ரொம்ப வந்து பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருந்தாங்க. சுஷோபித் அப்படின்னா வந்து அழகுன்னு அர்த்தம். அவங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாங்க. சார் பாஞ்சு நட்சத்திரங்கே ரகத்தே உதித்து ஹோனேவாலு சூரியக்கே சமாந்தி. அவங்க பார்க்க எப்படி அழகாக இருந்தாங்கன்னா, நான் வந்து சார் பாஞ்ச் அப்படின்னா வந்து 4-5 நட்சத்திரங்கள் நடுவில் வந்து சூரியன் எப்படி இருந்தால் எப்படி அழகாக இருப்பாங்களோ அந்த மாதிரி நட்சத்திரங்கள் ஈக்குவலாகவும் சூரியனுக்கு ஈக்குவலாகவும் அவங்க எப்படி இருந்தாங்க, ரொம்ப சமமாக வந்து அவங்க ரொம்ப அழகில் இருந்தாங்க, ரொம்ப உயர்வாக இருந்தாங்க. அழகில் வந்து ரொம்ப உயர்வாக இருந்தாங்க. விசேஷா சீதாஜி கோ சரல்தா அவர் சுந்தர்தாக்கா சகஜ் வர்ணித்துங்க. சீதாதேவி வந்து ரொம்ப எப்படி இருந்தாங்கன்னு அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருந்தாங்க, ரொம்ப சிம்பிளாக இருந்தாங்க, அதே போல் ரொம்ப அழகாகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சீதாதேவி வந்து வர்ணிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் தொடர்ந்து இந்த 15 பாருங்கள், கண்டிப்பாக இதிலேருந்து வரும். நன்றி, தன்யவாத்.